இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு ஓரளவு மன நிம்மதியான தினம் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. 9 மாதங்களுக்கு பிறகு 4 கைதிகளை நீங்கள் மீட்டது என்பது உங்களுக்கு வெற்றியே கிடையாது. அவங்களுடைய தலைவரையே காலி பண்ணியிருக்கிறாங்க. 4 பேரை மீட்டெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாரிய யுத்தம் உருவாக்கப்பட்டால் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலை வாரக்கணக்கில் முடக்கிவிடும் அப்படிங்கிறாரு. ஹிஸ்புல்லாஹ்வை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. இவர் யாருன்னா மொசாதினுடைய உளவு பிரிவினுடைய அதிகாரியாக, தலைமை அதிகாரியாக இருந்த வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாஹியனை விட இப்ப வந்திருக்கிறவர் தான் இஸ்ரேலுக்கு டேஞ்சரானவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற அழகிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் 246வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், சற்று முன்னால் நாம் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசா, நார்த்து காசாவுக்கும் சவுத்து காசாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நுசைராத் கேம்ப் பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பயங்கரமான தாக்குதல்களில் இந்த நிமிடம் வரைக்கும் 210க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய தொடர் வரலாற்றிலே இந்த தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய கிட்டத்தட்ட 8 மாதங்களை தாண்டி 9வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் எப்படி கமால் அத்வான் மருத்துவமனை மீதான தாக்குதல் பயங்கரமானதாக இருந்ததோ, எப்படி ஷிஃபா மருத்துவமனை மீதான தாக்குதல்கள் பயங்கரமான தாக்குதல்களாக இருந்ததோ, ரஃபா மீதான தாக்குதல்கள் எப்படி அதிபயங்கரமானதாக இருந்ததோ, அந்த அடிப்படையில் ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் மாறியிருக்கிறது. நுசைராத் கேம்பிலே நடைபெற்று வரக்கூடிய சண்டை. இந்த சண்டையின் போதுதான் தங்களுடைய 4 பணைய கைதிகளை உயிரோடு மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அறிவித்திருக்கிறது. அதனை இன்றைக்கு ஹமாஸும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விவகாரத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், ஒரு சில சகோதரர்கள் இது அவங்க மீட்டெடுக்கல என்கிற செய்தியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்கள் 4 பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹமாஸே அதை ஒப்புக்கொண்டும் இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், இது ஹமாஸுக்கு ஒரு பின்னடைவு, ஒரு தோல்வி மாதிரி ஆயிடுச்சே என்பதை சில பேருக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. சகோதரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி இரண்டுமே இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. பத்ர் யுத்தத்திலே பாரிய வெற்றி அடைந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உஹது போரிலே அதே அளவுக்கு பாரிய படுதோல்வியை அடைந்ததையும் வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தத்திலேயே இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை வரலாறு நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இதே நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் சென்று ஹிர்கல் மன்னரோடு பேசுகிற நேரத்தில் சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி, அந்த நபி மொழியிலே அபூ சுஃபியானிடத்தில் ஹிர்கல் மன்னர் கேட்பார், உங்களுக்கும் அவர்களுக்கும் யுத்தம் நடைபெற்றிருக்கிறதா? ஆம், நடைபெற்றிருக்கிறது. யுத்தத்தில் முடிவு எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லும்போது தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்திருக்கிறது என்று அவர் பதில் சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். எனவே வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. இந்த 4 பேர் அவங்க விடுவிச்சிட்டாங்கிறதுக்காக முழுமையாக இன்னும் 120 பேர் அவங்க இடத்துல இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் விடுவிச்சிட்டாங்கன்ற அர்த்தம் இல்லை. 4 பேருடைய சம்பவத்திலே நம்ம 4 பேரை விடுதலை செய்தது மட்டும்தான் ஆரம்பமாக வந்த செய்தி. அதனுடைய அனைத்து செய்திகளையும் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். எனவே அந்த என்ன நடந்தது என்பதை முதன்மையாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு ஓரளவு மன நிம்மதியான தினம் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆட்சி பறிபோக போகுது, நாட்டுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி கத்திக்கிட்டு இருக்குது என்கிற நிலையில 4 பேரை நாங்கள் மீட்டுட்டோம், நாங்கள் அத்தனை பேரையும் மீட்கிற வரையில யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் என்று அவர் இன்றைக்கு தடாலடியாக அறிவித்தார். அதே நேரம் அவருடைய தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு போடுகிற விதமாக அபு உபைதாவினுடைய
அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த அறிக்கையை பார்க்கிற நெத்தன்யாகுவும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய சகாக்களும் சியோனிஸ்டுகளும் கண்டிப்பாக கவலையில் உறைந்து போவார்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 4 பேரை மீட்டெடுத்து வந்துட்டாங்கன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு கொஞ்ச நேரத்தில் தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த 4 பேரை மீட்ட 4 பேருடைய பெயர்களையும் போட்டோக்களையும் வீடியோக்களையும் கூட இன்றைக்கு அதாவது இஸ்ரேல் சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவும் உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் திரும்புவது என்பது இஸ்ரேலியர்களுக்கு உண்மையான வெற்றியான நடவடிக்கையாக மாறப்போகிறது என்று இன்றைக்கு சில ஊடகங்கள், குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இதை வச்சு இவர் தப்பிச்சுக்கிறாரு. அதை சொல்லும் போதும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு உண்மையான வெற்றி, இது பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு நெத்தன்யாகு தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நுசைராத் கேம்ப் மீது வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் என்று பலவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போது 9 மாதங்களுக்கு பிறகு 4 கைதிகளை நீங்கள் மீட்டது என்பது உங்களுக்கு வெற்றியே கிடையாது என்று இன்றைக்கு ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீங்க 4 பேரை மீட்டெடுக்கிறதுக்கு 9 மாதம் தேவைப்பட்டிருக்குது, எங்ககிட்ட இன்னும் 120க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க என்று சொல்லுகிற சமி அபு ஜுஹ்ரி என்பவர் மிக தெளிவாக இன்னொரு செய்தி என்ன சொல்றார் என்று சொன்னா, தேவைப்பட்டால் இன்னும் சில பேரையும் எங்களுக்கு கைதிகளாக பிடிக்க முடியும் என்பதையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து 4 பேரை மீட்டு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தேவைப்பட்டால் இன்னும் பல பேரை பிடிப்போம். ஒரு இராணுவத்தில் பல பேரை பிடிச்சி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தையே உயிரோடு பிடிச்சு தரண்டு இழுத்துக்கிட்டு போகிற வீடியோக்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த 4 பேரை மீட்டதை அவர்கள் ஒரு சாதனையாக பேசவே முடியாது என்கிறார் சமி அபு ஜுஹ்ரி. அதே நேரத்தில் இந்த 4 பேரை மீட்டு கொண்டு வந்தது என்பது காசா பகுதியில் இஸ்ரேலுடைய மூலோபாய தோல்வியைத்தான் காட்டுமே தவிர இது வெற்றியாக மாறாது. எந்த அளவுக்கு வெற்றியாக மாறாது என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய இந்த 4 பேரை மீட்டெடுக்கிற விவகாரத்தில் நாங்களும் இஸ்ரேலுக்கு உதவி இருக்கிறோம் என்று அவங்க சார்பாக அமெரிக்காவும் மார்க்ஸை போட்டுக்கிறோம்ல, நாங்களும் அவங்களுக்கு உதவித்தான் இருக்கிறோம்னு ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஹமாஸ் மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கடற்கரை ஓரங்களில் இஸ்ரேல் நடத்தி வருகிற பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அனைத்து படுகொலைகளுக்கும் அமெரிக்காவும் உடந்தை. கடற்கரை ஓரத்தில் நீங்க போர்ட் கட்டுற பேர்ல அங்க கொண்டு வந்து துறைமுகத்தை கட்டி அந்த துறைமுகம் ஒண்ணுக்கு உதவாம போயிடுச்சு, 12 நாள்ல காத்து கடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த துறைமுகம் கட்டுறதுக்கு வந்தவங்க இஸ்ரேலுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கிறீங்க என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சப்போர்ட்டா இருந்து கூட ஒரு தலைமுடியுமே அவங்களால புடுங்க முடியாம இருக்கிறது என்பதும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இன்றைய தினம் நம்ம அந்த முதல் கட்ட செய்திகள் வந்தது, 4 பேரை மீட்டு விட்டார்கள், அப்படி போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி 2 கட்டிடத்தில் இருந்து மீட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த 4 பேரும் ஹமாஸ் சார்பாக மருத்துவம் சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் நடந்த தாக்குதல்ல தான் அவர்களை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு ஊடகங்களுக்கு சற்று முன்னால் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நீங்க 4 பேரை காப்பாற்ற 2 பேர் உள்ள உங்களுடைய பணைய கைதிகளில் பல பேரை கொன்று விட்டீர்கள். அந்த அதிர்ச்சிகரமான செய்தியை இப்ப அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப துள்ளி குதிச்சவன் பூரா என்ன செய்வான்னா, அடங்கி அதே இடத்துல விழுந்து அழுதுகிட்டு இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவ்வளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அபு உபைதாவினுடைய அறிவிப்பு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பாக இருக்கும் என்பதிலே யாரும் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் தாக்குதலை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 4 பேரை மீட்டிருக்கிறார்கள், பல பேரை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள். எங்க மக்களையும் கொண்டிருக்கிறீங்க, 210 பேரை
உங்க மக்கள் பணைய கைதிகளாக இருந்தவங்களும் செத்து இருக்கிறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இதுவரைக்கும் அபூ உபைதா சொல்லல. இதுக்கு பிறகு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் மீண்டும் பணைய கைதிகள் மேலே இருந்தவங்க கூட தற்போது பங்கருக்குள் அழைத்து செல்லப்பட்டு விடுவார்கள் என்பதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் 4 பேரை மீட்டெடுத்துட்டோம் சொல்லும் போது இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியையும் அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்க 4 பேரை மீட்டெடுத்ததா சொல்றீங்க, கீழே ஒரு 18 பேர் போட்டோவை போட்டுக்கிறாங்க பாருங்க. இதற்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பே என்னன்னு கேட்டா, 4 பேரை மீட்கிறதுக்கு வந்து 18 பேரை இழந்துட்டு போயிட்டீங்களடா. பணைய கைதிகளும் தனியா செத்துருக்கிறாங்க. அது இஸ்ரேலுடைய அட்டாக்கால எப்படி பாலஸ்தீனா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டார்களோ அதே போன்று இவர்களுடைய பணைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அந்த மோதல்ல 4 பேரை மீட்டெடுக்க போய் 18 பேரை இழந்திருக்கிறான் பாருங்க. இப்ப யாருக்கு வெற்றி? 4 பேரை மீட்டெடுத்துட்டோம், அது வெற்றியா? 4 பேரை உசுரோட எடுக்க போய் 18 பேர் செத்துருக்கானே, அதுவும் யாரு? வெல் ட்ரெயின்ட் ராணுவம், அதற்கென்றே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தின் முக்கியஸ்தர்கள். அதில் 18 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நுசைராத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு, இஸ்ரேலுடைய டெரரிசம் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவில் இருக்கக்கூடிய தளபதி, அதனுடைய தளபதி அர்னான் ஜமோரா என்கிறவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். உங்க தலைவரையே காலி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய தலைவரையே காலி பண்ணியிருக்கிறாங்க. 4 பேரை மீட்டெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த 4 பேருடைய செய்தி நெத்தனியாவுக்கு தேவைப்படுது. நாங்கள் மீட்டுட்டோம் பார்த்தீங்களா, எந்த ஆட்சியை கலைக்க நினைக்கிறியே, நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் உங்களை அவங்களெல்லாம் மீட்டெடுத்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான். ஆனால் இப்பொழுது செய்தி வெளியே போகும்போது தெரிய வந்திருக்கும், அவர்களுடைய படைப்பிரிவின் தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார், 18 இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய பணைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அபூ உபைதா மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த 4 பேரை மீட்டெடுத்தது என்பது இஸ்ரேலுடைய வெற்றியே கிடையாது. அபு சமி அவர்கள் சொன்னதை போல, ஹமாஸ் வெளியிட்டிருக்க அறிக்கையை போலவே அவர்களுக்கு இது மூலோபாய தோல்வி என்பதுதான் உண்மை. அதுதான் வெளிப்படையாக தெரிகிற காரியமும் கூட. அங்க போய் அவங்க மீட்டெடுத்துட்டு வந்தது பெரிய சாதனையே கிடையாது. இவ்வளவு இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளில் அவர்களுடைய அப்பாச் ஹெலிகாப்டர் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இன்றைக்கு ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட், சாம் 7 என்கிற ஆயுதத்தினூடாக நாங்கள் அவர்களுடைய அப்பாச் ஹெலிகாப்டரையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சற்று முன்னால் அவர்களுடைய ஹமாஸினுடைய ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் தான் இந்த அடிபட்ட நாய் கடிக்காம விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே போய் நாங்கள் பணைய கைதிகளை மீட்டெடுத்துட்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் அது செஞ்சிருவோம் இது செஞ்சிருவோம்னு பெரிய பங்கம் பண்ணிடுவோம்னு சொல்லி பெரிய தௌலத்து பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. பேசி இன்னைக்கு 246வது நாளில் வெறும் 4 பேரை மீட்டிருக்கிறாங்க. மீட்டெடுக்க போய் எத்தனை பேர் செத்தாங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. இவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த அடி வாங்கினதை வெறுப்பை திருப்பி யார்கிட்ட போய் காட்டுறான்னு கேட்டால் அப்பாவி மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், அப்பாவி பொதுமக்கள் என்கிற செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நுசைராத் கேம்ப் பகுதிகளில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு உடனுக்குடன் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிற காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மருத்துவமனைக்கு வெளியிலே, அல் அக்ஸா மருத்துவமனைக்கு வெளியிலே தொழுகை நடத்தப்படக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி இன்றைக்கு 210 சகோதரர்கள், இப்போ நான் சொல்லுகிற இந்த நிமிடம் வரைக்கும், நாளைக்கு இது கூடலாம், 400 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அந்த படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை நாளை சில நேரம் அவர்களும் மரணத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அவர்களை பாதுகாக்க போதுமானவன். அவர்களுடைய உயிரையும் உடைமைகளையும் வல்ல ரஹ்மான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தவறாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாய தாக்குதல்கள் விஷயத்தில், இந்த தாக்குதல்களுக்கு எது காரணமாக இருக்கும் என்று சொல்லி தமீர் கர்மவுட் என்பவர் இன்றைக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னா, தோஹா கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹா பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விரிவுரையாளர். அவர் என்ன சொல்றாருன்னா,
இன்றைக்கு அவர்கள் 4 பேரை மீட்டெடுக்க போய் பல பேரை இழந்திருக்கிறார்கள். எனவே எப்படியாவது ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி ஹமாஸை அடங்க வைப்பதற்கான வேலையை பார்ப்பார்கள். ஆனால் ஹமாஸ் அடங்காது என்பதையும் அவர்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். ஹமாஸை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான ஏற்பாடு தான் இது. ஆனால் அது நடக்காது என்று அவரும் இன்றைக்கு அடித்து சொல்லியிருக்கிறார். அதே நேரம் எக்காரணம் கொண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாமல் ஏமாற்று சித்து விளையாட்டுகளுக்கு நாங்கள் தயாரில்லை என்பதை மிக தெளிவாக ஹமாஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அறிவித்திருக்கக்கூடிய ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்பான வீடியோக்கள் வெளியாக இருக்கிற பின்னால் நம்ம சில வீடியோக்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அங்கிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பவர் பிளானட்டாக இருக்கிற இஸ்ரேலுடைய மின் உற்பத்தி நிலையமாக இருக்கிற ராபின் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் ட்ரோன் அட்டாக்குகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான மின் உற்பத்தி நிலையம் ராபின், அதன் மீதே இன்றைக்கு அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ரஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய யாஃப்னா முகாம் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மெர்காவா டேங்குகள் 5 அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய தைர் அல் பலா நகரத்துக்கு உள்ள நுழைய வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு இஸ்ரேலுக்கு எதிராக கஸ்ஸாம் பிரிகேட் பாரிய மோதல் நிலையை கடைபிடித்திருக்கிறது. பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய ராயும் ராணுவ முகாம் மீது இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டு வருகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பின்னால் அந்த காட்சிகளில் சிலதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற ஏரியா ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளம்பிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இது அபூபக்கர் பள்ளிவாயல். இந்த பகுதி தான் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது. மெகடகொலன்னாவில் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணியிருக்கிறோம். சகோதரர்கள் அதற்கான உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவர்களுடைய சமைத்து சாப்பிடுவதற்கான கேஸ், அந்த அடுப்புகள், அதே நேரத்தில் அவங்களோட மெட்ரஸ், இது எல்லாமே இல்லாமல் ஆகியிருக்குது. எனவே உங்களால் முடிஞ்ச உதவி இதுக்கு என்ன பண்ண முடியுமோ சகோதரர்கள் தந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிடைச்சிருக்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை செய்ய இருக்கிறோம். அதுக்குள்ளாக உங்களால் முடிஞ்ச உதவி இதற்காக தந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கொண்டு வந்து இந்த பள்ளிவாயில் ஊடாக நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு 100 குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான கேஸ் அடுப்புகள் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி மெட்ரஸ் 30 குடும்பங்களுக்கு மெட்ரஸ், தலையணை, பெட்ஷீட் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 100 குடும்பங்களுக்கான 5 கிலோ அரிசி பேக் 100 குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்குது. கட்டில் கிடைச்சிருக்குது, கரண்ட்ல எலக்ட்ரிக்ல மாற்ற கட்டில் 100 கிடைச்சிருக்குது. இதை தாண்டி இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் இதை இருக்கிறதுலே ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஏரியா இந்த ஏரியா. நான் வீடியோவில் பார்த்துருப்பேன். இந்த அளவுக்கு நம்ம தண்ணிக்குள்ள நின்று வீடியோ பேசுனதும் இந்த ஏரியாவில் தான். மற்ற இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்ற இடங்களுக்கும் கண்டிப்பாக உதவி கேட்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியா நம்ம எல்லா ஏரியாவுக்கும் நம்மளே செஞ்சிட முடியாது. அதனால் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை பள்ளிவாயில் ஊடாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட 100 குடும்பங்களுக்கான ஓரளவுக்கான பொருட்கள் தான் இருக்கிறது. உங்களால் முடிந்ததை கண்டிப்பாக இதற்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பதற்குரிய கூலிகளை கண்டிப்பாக தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தில் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான மிக அரிய சந்தர்ப்பமே இந்த மாதிரியான உதவிகள் தான். எனவே அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற அன்பான செய்தியையும் கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முழுமையாக செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். சரியா? அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. வாரம் ஹசரத் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அப்படியா? டாக்டர் சந்தீபம் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிராக
கடுமையான பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இது. எத்தனை ஏவுகணைகள் ஏவப்படுகிறது என்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பகுதிகளை பார்க்கலாம், பல இடங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில வீடியோக்களும் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இன்றைக்கு மொசாதினுடைய முன்னாள் அதிகாரி, மிக முக்கியமான முன்னாள் உளவுத்துறை சேகரிப்பு துறையினுடைய தலைவராக இருந்த ஹைம் டோமர் என்பவர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது, அதே போன்ற வஃபா வெளியிட்டிருக்கிறது. பல மற்ற குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான, இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன் குரானிக்கல் போன்றவற்றிலும் இதை பார்க்க முடியும். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உளவுத்துறை சேகரிப்பு துறையினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற ஹைம் டோமர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாவுடனான யுத்தம் இஸ்ரேலிய சியோனிசத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது, நிரந்தர அச்சுறுத்தலாக அது மாறிவிடும் என்பதை சொல்லுகிற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பெரிய அளவிலான யுத்தத்திற்கு நீங்கள் ஹிஸ்புல்லாக்களோடு சென்றால் என்ன நடக்கும் என்றால், பொருளாதார ரீதியாக பாரிய பாதிப்பு ஏற்படும், சமூக ரீதியாக பாதிப்பு ஏற்படும், சர்வதேச ரீதியாக ஹிஸ்புல்லாக்களை நீங்கள் ஒரு வீரர்களாக, ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களாக மாற்றி விடுவீர்கள். அப்படி மாற்றுகிற நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் ஹீரோக்களாக மாறுவார்கள், இஸ்ரேலை மக்கள் குறை மதிப்புக்கு உட்படுத்துவார்கள், ஜீரோக்களாக மாற்றி விடுவார்கள். எனவே அவங்களோட மோத போய் நீங்க பலவீனமானவங்கிறத உலகத்துக்கு காட்டிடாதீங்க. ஆனால் பலவீனம் தான், அதான் சொல்றாரு. அவங்களோட உங்களுக்கு மோத முடியாது, மோத போய் பலவீனத்தை காட்டிடாதீங்க என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பாரிய யுத்தம் உருவாக்கப்பட்டால் ஹிஸ்புல்லாக்களுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலை வாரக்கணக்கில் முடக்கிவிடும் அப்படிங்கிறாரு. ஹிஸ்புல்லாக்களை நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, இவர் யாருன்னா மொசாதினுடைய உளவு பிரிவினுடைய அதிகாரியாக, தலைமை அதிகாரியாக இருந்தவர். அவருக்கு தெரியும் என்னென்ன மாதிரி அவங்கள்ட்ட எவ்வளவு பலம் இருக்குதுன்னு. அதைத்தான் சொல்றாரு, நீங்க ஹிஸ்புல்லாக்களை உங்களுக்கு தரலோக்களுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா வாரக்கணக்கில் உங்களுக்கு தலையெடுக்க முடியாமல் போய்விடும். அதோடு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய யுத்தம் வந்தால் ஏக்கர் கணக்கான நிலங்களை நீங்கள் இழப்பீர்கள், ஹைஃபா, டைபீரியாஸ் போன்ற நகரங்களை எல்லாம் நீங்க இழப்பீங்க. சில நேரங்களில் டெல் அவிவினுடைய தலைவிதியும் மாறலாம் அப்படிங்கிறாரு. டெல் அவிவையே அவங்க தீ வச்சு எரிப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஹிஸ்புல்லா இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆட்கள் இல்ல என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னா, கிரியாத் ஷமோனா, கலீலி, அப்பர் கலீலி, இந்த மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு டெல் அவிவுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறாரு. அப்ப கிரியாத் ஷமோனா, கலீலி, அப்பர் கலீலி எல்லாவற்றுடைய நிலையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அவன் நுசைராத் கேம்புக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நாங்க 4 பேரை மீட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல, அந்த பக்கம் விழுகிற அடி சாதாரணமான அடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, மரண அடி விழுந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து பேசுகிற அவருடைய முன்னாள் உளவுத்துறை தளபதி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாவிடத்தில் துல்லியமாக தாக்குகிற பல வெரைட்டி ஏவுகணைகள் இருக்கிறது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய எரிவாயு வயல்களை நொடிகளில் இல்லாமலாக்கிவிடும். செகண்ட் கணக்கில் அழிச்சு போடுவாங்க. எரிவாயு கேஸ் வைத்திருக்கக்கூடிய பல இடங்கள் கேஸ் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேஸ் உற்பத்தி வயல்களை எல்லாம் ஒரு சில செகண்டுக்குள்ள அழிச்சு போடுவாங்க. பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு இழப்பு, சமுதாய ரீதியாகவும் இழப்பு, அரசியல் ரீதியாகவும் இழப்பு. தேவையாடா இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கேட்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றான்னு கேட்டா, இப்ப ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப டேலண்டாக அடிப்பதற்கு காரணம் என்னன்னா, அண்மை காலமாக ஈரான் திரும்ப 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 நிறைய சேட்டலைட்டை ஏவி இருந்தான். நிறைய சேட்டலைட் அவங்க விட்டுருக்கிறாங்க. அந்த சேட்டலைட்டுகள் எல்லாமே ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏவினதாக சொன்னாங்க. அதிலே ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், வானத்தில் இருந்து மொத்தமாக கண்காணிக்கக்கூடிய பல சேட்டலைட்டுகளை ஈரான் ஏவி இருக்கிறது. இஸ்ரேல் செய்யணும்னா அவன் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் ஊடாகத்தான் எல்லாத்தையும் செய்யணும். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஈரானே சொந்த தயாரிப்பில் சேட்டலைட்டை விட்டுருக்கிறான். ரஷ்யாவுடைய சேட்டலைட் இருக்குது, அந்த உதவிகள் அவங்களுக்கு கிடைக்குது. அதைத்தான் இவர் சுட்டி காட்டுறாரு. ஈரானுடைய சேட்டலைட் ஊடாக மிக துல்லியமாக இஸ்ரேலுடைய இடங்களை அவர்கள் அடையாளம் காணுகிறார்கள். நீங்க இந்த ஒரு 1 வீக்கா பாப்பீங்க, கரெக்ட் அக்யூரேட்டா அடிக்கிறாங்க.
எப்படி அடிக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய உதவி அவர்களுக்கு மொத்தமாக கிடைத்திருக்கிறது. ரைசி மௌத்தா போயிட்டாரு, அவரோட போன வெளியுறவு அமைச்சர் மௌத்தா போயிட்டாரு, எனவே எல்லாம் காலின்னு நினைச்சாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இருந்த வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாஹியனை விட இப்ப வந்திருக்கிறவர் தான் இஸ்ரேலுக்கு டேஞ்சர் ஆனவர். ஏன்னா அவ்வளவு அவர்களுடைய தேசத்தின் மீது பற்று கொண்டவர். இந்த மாதிரி விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கக்கூடியவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. முதல்ல அவரோட பயணமே ஹிஸ்புல்லாக்களோட தான் சந்திச்சார். சந்திச்சதுல இருந்து தான் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டு இருக்குங்கிறத தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம ஹிஸ்புல்லாக்களிடம் இவர் சொல்றாரு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரைக்கும் பாரிய ஏவுகணைகள் இருக்கிறது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரே டைம்ல அக்யூரேட்டாக 1500 ஏவுகணைகளை ஏவ முடியும். நீ என்ன பண்ணுவான்னு கேட்குறாங்க. அந்த அயன் டோம் நாளை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வருகிற நாளை அப்படி சுட்டு போட்டா சரியா போயிருமா? ஒரே நேரத்தில் 1500 அடிப்பான். ஒரு நாளைக்கு 1500 வச்சா கூட அவனுக்கு பல நாட்களுக்கு ஒன்று பத்தி எரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அயன்டோமால ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த அயன்டோம் கதைக்கெல்லாம் மற்ற அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எலிமினா பசி சாப்பிட்டா தூக்கம் இருக்கிறவன் பயப்படுவான். அந்த குரூப், இந்த ஆக்சிஸ் குரூப் பயப்படுற குரூப் கிடையாது. ஆக்சிஸ் குரூப்னா என்ன? ஈரானுக்கு துணையாக இருக்கிறாங்கல்ல, ஈராக்கில் இருக்கக்கூடியவங்க, யமனில் இருக்கக்கூடியவங்க, லெபனானு, சிரியா, இந்த குரூப் அவங்க அடிக்க சொன்னால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களிடத்தில் இவ்வளவு பலம் இருக்கும்போது அவர்களோடு நீங்கள் மோத வேண்டாம் என்று இன்றைக்கு மொசாது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு இஸ்ரேலுடைய பல இலக்குகளை தாக்கி இருக்கிறோம், பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் மட்டுமில்லை, இஸ்ரேலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆமா, எங்க ஏரியா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெரீத் படை முகாம் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜெரீத் படை முகாம் பகுதிகளில் எரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இன்றைக்கு இந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் பீரங்கி நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே இரவில் ரஹேப் தளத்தின் மீது பீரங்கி குண்டுமலை பொழிந்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரம் காஃபர் ஷூபா என்கிற பகுதிகளில், இது ஆக்கிரமிப்பு லெபனான் இருந்து 1967 இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்ட பகுதி. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அல் சமாகா என்கிற ராணுவ தளத்தையும் இன்றைக்கு அழித்து துவம்சம் செய்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அதே நேரம் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் கிரியாட் ஷமோனா பகுதிகளில் இன்றைக்கு ராக்கெட்டுகள் வீசப்பட்டு கடுமையான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே ஒருபுறம் இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது, பாரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக கஸ்ஸாம் பிரிகேட் பதிலடி கொடுக்கிற அதே நேரம் அதி உச்ச பதிலடியை ஹிஸ்புல்லாக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்றது தான், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை தினமும் அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பதற்காக, நாட்டை மீட்டெடுப்பதற்காக அங்கு போராடக்கூடியவர்கள் தாராளமாக இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சில காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பாரிய வகையான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தயாராகிற காட்சிகளை வெளியிட்டதற்கு பிறகு தாக்குதல் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவங்களே மறைச்சி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சி. இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்க்கலாம், நீங்கள் நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் நார்த் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்படுகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர்களுடைய அயன் டோம், அந்த டோம், இந்த டோம் எல்லாம் ஒன்றும் வேலைக்காகல, அத்தனையும் நாசப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. சராயா அல் குதுஸினுடைய இன்னொரு தாக்குதல் வெளியாகி இருக்கிறது. அதை நீங்க பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளை அதாவது வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன்னா அவங்க பொதுமக்களுக்கு தாக்குதல் நடத்தும் போது அவங்க எப்படி தாக்குதல் நடத்துறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அவர்களுடைய ராணுவத்தை அவர்கள் வட்டம் போட்டு காட்டுகிறார்கள். அவருடைய ராணுவத்தின் மீது சுற்றி வளைத்து பல இடங்களில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இங்க பார்க்கலாம், அவருடைய புல்டோசர் வருகிறது. அவருடைய படையை மொத்தமாக படையை காட்டுறாங்க. காட்டிட்டு இங்க பாருங்க, 1 2 3 4 வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 4க்கும் 4 இடங்களிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்னோட கவனிங்க,
இவ்வளவு உச்சகட்டமான வார் நடந்துகிட்டு இருக்கும் போதும் கேமராவில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதாங்க கவனிக்க வேண்டிய விஷயமே. அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் இங்கே கட்டங்கட்டமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாரிய தாக்குதல்கள், ஒரு 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ இது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைக்கு சராயா அல் குதுஸ் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. இங்க பாருங்க, எல்லா இராணுவத்தையும் 1-2 கிடையாது, இராணுவத்தினுடைய பல வெஹிக்கிள்ஸை இன்று கழிச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இன்றைக்கு காசாவினுடைய நுசைராத்துக்கு வெளியிலே நடந்த சண்டைகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேட் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே இதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி பல வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொன்றும் சுத்தி சுத்தி அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள். இந்த நேரத்தில் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வீடியோவை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ என்னன்னு கேட்டா, இன்றைக்கும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. இந்த வட்டம் போட்டுக்கிற பகுதியெல்லாம் பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள். இங்க இப்படி இருந்தது, இங்க பாருங்க தீப்பற்றி எரிந்த காட்சியுடைய சேட்டலைட் காட்சிகளை தான் அவங்க வெளியிடுறாங்க. ஒவ்வொன்றும் நீங்க இங்க பாருங்க, பச்சை பசேல்னு இருந்துச்சு, இங்க பாருங்க பத்தி எரிஞ்சு நாசமா போயிருக்குது. அந்த ரெண்டையுமே அவங்க காட்டுறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கமெல்லாம் பச்சை பசேலண்டு இருந்த இடங்கள் தான் இந்த பக்கமெல்லாம் மொத்தமாக இப்பொழுது அழிக்கப்பட்டு ஒரு இடம் கிடையாது. இப்படி ஒரு அழிவு இஸ்ரேலிய வரலாற்றில் இப்படி ஒரு அழிவு அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்கங்கிற அளவுக்கு பாரிய அழிவுகளாக இவை மாறி இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு நீண்ட வீடியோ. அந்த வீடியோவினுடைய ஒரு பகுதியை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சேட்டலைட்டினுடைய காட்சிகளை தான் அவங்க காட்டி. இங்கே பாருங்கள், இஸ்ரேலுடைய இன்னொரு பகுதி இது. இப்படி இருந்த பகுதி தான் இப்படி இருக்கிறது. அழிக்கப்பட்டு மொத்தமாக அந்த இடங்கள் எப்படி இல்லாமலாக்கப்பட்டிருக்க பற்றி எரிந்திருக்கிறது என்கிற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இதிலே அல் ஜசீரா விரிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி பச்சையாக இருந்த இடம் எப்படி இருக்கிறது, மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு வெறுமனே தாங்கள் பெரிய வீரர்களை போன்று அவர்கள் காட்டிக் கொண்டிருந்தாலும் நிஜ உண்மை அங்கு அவர்கள் தீவிரமாக அடி வாங்குகிறார்கள் என்பதுதான் அதனுடைய காட்சி. இது இன்னானாக காட்டுறது கிடையாது. இது அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் போய் இதை பார்க்க முடியும். அவர்களே இன்றைக்கு சேட்டலைட் காட்சி, இன்றைக்கு இது நேற்று காட்டினது தனி, இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே இஸ்ரேலுடைய பகுதிகள் பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் 210க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாரிய அநியாயம் அது. அந்த மக்கள் இணை வைக்காத பட்சத்தில் சொர்க்கத்துக்குரியவர்கள், ஷஹீதுகள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று தவறாமல் அனைத்து தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக தவறாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளையும் உங்களுக்கு விடுத்த அதே நேரம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக எதிர்வருகிற ஹஜ் பெருநாளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ் பெருநாளுக்கு உதுஹியா குர்பானிகள் கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள் இலங்கை பணத்தில் ஒரு பங்குக்கு 37,000 என்று நாம் நிர்ணயித்திருக்கிறோம். விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொண்டு அதற்கான உங்களுடைய உதவிகளை செய்ய முடியும். ஏழை எளிய மக்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் அதில் மேற்கொள்வோம் என்கிற அடிப்படையில் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கும் வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நுசைராத் கேம்பில் என்ன நடக்கிறது, அங்கே மற்ற அப்டேட்டுகள் என்ன என்கிற செய்திகள் வெளியாகிறது. எனவே அந்த செய்திகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களாக நம்ம தேவைப்பட்டால் இன்னைக்கு போட்ட மாதிரி பிரேக்கிங் வீடியோக்களாக கூட வெளிவரும். எனவே இணைந்திருங்கள். அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்காக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அஸ்மின் MISC என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு உடனே அந்த செய்திகள் கிடைப்பதற்காக, வேறு எனக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக இல்லை, நமக்கும் இந்த லாபத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், நீங்கள் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் சேனல் அதே போன்ற வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் போடப்பட்டிருக்குது. அதில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு அந்த செய்திகள் வந்து சேர்ந்துவிடும் என்கிற செய்திகளையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.